Hello everyone, welcome to Chennai Race SSC. So happy morning. எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ செஷன் லைவில் பார்த்துட்டு இருக்கோங்க. ஆடியோ கிளியராக இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிவிடுங்க ஸோ தட் வி கேன் ஸ்டார்ட் வித் த செஷன். ஆடியோ கிளியராக இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிவிடுங்க. செஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். நேற்று வந்து அக்டோபர் மந்தோட கரண்ட் அஃபேர்ஸ் பார்ட் 1 பார்த்துருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து அக்டோபர் மந்தோட கரண்ட் அஃபேர்ஸ் நெக்ஸ்ட் 50 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து பார்ப்போம். குட் மார்னிங் ராகேஷ். ஸோ ஆடியோ கிளியராக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து புக்ஸ் அண்ட் authors related questions வந்து பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட்டு, who is the author of the book title C is for cat and D is for depression? Options: N.K. Singh, S. Jaishankar, C. Urjit Patel and Kairavi Bharatram. ஸோ ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் கொஷனுக்கு யார் ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷனுக்கான கரெக்டான ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. ஸோ கைராவி பாரத்ராம் தான் வந்து இந்த சி இஸ் ஃபார் கேட் அண்ட் டி இஸ் ஃபார் டிப்ரெஷன்ற புக்கை வந்து ஆத்தர் பண்ணியிருப்பார். ஓகே, ஸோ இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் வந்து எல்லோரும் ரொம்ப டிப்ரெஸ்டாக இருப்பாங்கல்ல, ஸோ அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புக் தான் வந்து இந்த சி இஸ் ஃபார் கேட் அண்ட் டி இஸ் ஃபார் டிப்ரெஷன். ஸோ இதோட ஆத்தர் வந்து கைராவி பாரத்ராம். நெக்ஸ்ட் கொஷின், போர்ட்ரைட் ஆஃப் பவர்ஸ் of a century of being at ringside is an autobiography of whom? ஸோ இந்த புக்கை வந்து யாரோட ஆட்டோபயோகிராஃபி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன்ஸ்: ஆனந்த் வாசு, ராமச்சந்திர குஹா, கரண் ஜோஹர் அண்ட் என்கே சிங். ஸோ இந்த புக்கோட ஆத்தர் அண்ட் ஆட்டோபயோகிராஃபி யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் என்கே சிங். ஓகே, என்கே சிங் யாருன்னு சொல்லிட்டு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன். ஸோ என்கே சிங் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சது என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம். ஓகே, தேர்ட் கொஷின்ஸ் அண்ட் அவார்ட்ஸ் அண்ட் ஹானர் ரிலேட்டட் கொஷின்ஸ் பார்ப்போம். ஸோ தேர்ட் கொஷின் பாருங்கள். ஹூ பிகேம் த ஃபர்ஸ்ட் இந்தியன் விமன் டு வின் த 2020 வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர் ஆஃப் த இயர் அவார்ட் இன் தி பிஹேவியர் இன்வெர்டிபிரேட்ஸ் கேட்டகரி ஃபார் இமேஜ் நேம் லைட்ஸ் ஆஃப் ஃபேஷன்? ஸோ லைட்ஸ் ஆஃப் ஃபேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இமேஜ்க்கு பிஹேவியர் இன்வெர்டிபிரேட்ஸ் கேட்டகரியில் வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர் ஆஃப் த இயர் 2020 அவார்ட் வின் பண்ணவங்க யார்? அதுவும் ஷீ இஸ் த ஃபர்ஸ்ட் இந்தியன் விமன் டு வின் திஸ் அவார்ட். அண்ட் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஐஸ்வர்யா ஸ்ரீதர். அண்ட் இந்த லைட்ஸ் ஆஃப் ஃபேஷன் இங்கே கொடுத்துருக்க இமேஜ் தான் வந்து லைட்ஸ் ஆஃப் ஃபேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நேம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இமேஜை வந்து கேப்சர் பண்ணதுக்காக தான் வந்து ஐஸ்வர்யா ஸ்ரீதர் ஹேஸ் காட் தி வைல்ட் லைஃப் 2020 வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர் ஆஃப் த இயர் அண்ட் ஷீ இஸ் த ஃபர்ஸ்ட் இந்தியன் விமன் டு கெட் திஸ் அவார்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு அப்பாயின்மெண்ட்ஸ் ரிலேட்டட் கொஷின்ஸ் பார்ப்போம். ஹூ ஹாஸ் பீன் அப்பாயிண்டட் அஸ் த சேர்மன் ஆஃப் இந்தியன் பேங்க்ஸ் அசோசியேஷன்? ஆப்ஷன்: ரஜ்னீஷ் குமார், ராஜ்கிரண் ராய்ஜி, அருந்ததி பட்டாச்சாரியா அண்ட் ஆதித்ய பூரி. ஸோ சேர்மன் இந்தியன் பேங்க்ஸ் அசோசியேஷனோட சேர்மனாக யார் அப்பாயிண்ட் ஆகியிருக்கான்றது தான் கொஷின். ஸோ இட் இஸ் ராஜ்கிரண் ராய்ஜி ஹாஸ் பீன் அப்பாயிண்டட் அஸ் தி சேர்மன் ஆஃப் இந்தியன் பேங்க்ஸ் அசோசியேஷன். ஓகே, எஸ், இட் இஸ் 15th ஃபினான்ஸ் கமிஷன். என்கே சிங் இஸ் 15th ஃபினான்ஸ் கமிஷனர் ஆஃப் இந்தியா. ஓகே, ஸோ இந்தியன் பேங்க்ஸ் அசோசியேஷனோட சேர்மன் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ராஜ்கிரண் ராய்ஜி. ஓகே, next question, who has been appointed by the BCCI as the chairman of Women's National Selection Panel? So Women's National Selection Panel ஓட சேர்மனாக BCCI வந்து யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்றது தான் நெக்ஸ்ட் கொஷின். ஸோ இது யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் நீத்து டேவிட் தான் வந்து விமென்ஸ் நேஷ்னல் செலெக்ஷன் போர்டோட சேர்மனாக வந்து BCCIயால் அப்பாயிண்ட் ஆகியிருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு நேஷ்னல் நியூஸ் ரிலேட்டட் கொஷின்ஸ் பார்ப்போம். Bombay Stock Exchange partners with which bank to empower small and medium enterprises? Option: Axis Bank, Yes Bank, Kotak Mahindra Bank and ICIC Bank. ஸோ பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பார்த்திங்கன்னா வந்து ஏதோ ஒரு பேங்க் கூட ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸை வந்து எம்பவர் பண்ணுறதுக்காக பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எந்த பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஷின். ஸோ இட் இஸ் எஸ் பேங்க். ஓகேவா, ஸோ பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து இட்ஸ் அ லீடிங் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் த கண்ட்ரி. ஸோ இவங்க பார்த்திங்கன்னா தே ஹேட் சைன் அ பேக்ட் ப்ரைவேட் எந்த ப்ரைவேட் செக்டர் பேங்க்னு சொல்லிட்டு பார்த்தோம், இப்போ தான் எஸ் பேங்க் சொல்லிட்டு. ஸோ இட் இஸ் டு எம்பவர் தி ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைஸர். ஸோ ஆஸ் பர் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பார்க்குறீங்கன்னா The agreement aims to empower small and medium enterprises listed on the platform
through awareness and knowledge sharing programs. Okay va? Okay. Next question. Who has topped the IIFL Wealth Huran India Rich List 2020? So IIFL Wealth Huran India Rich List 2020 ஓட டாப் பொசிஷனில் இருக்கவங்க யாருன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் ரத்தன் டாட்டா, முகேஷ் அம்பானி, ஆசிம் பிரேம்ஜி அண்ட் அனில் அம்பானி. ஸோ ஆசிம் பிரேம்ஜி வந்து இந்தியா ப்ரெஸ் ரிப்போர்ட் அவார்ட் வந்து வாங்கியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம் நம்ம ஆசிம் பிரேம்ஜி. அண்டு இந்த ஐஐஎஃப்எல் வெல்த் ஹுரான் இந்தியா ரிச் லிஸ்ட் 2020யோட டாப்பர் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் முகேஷ் அம்பானி. ஸோ முகேஷ் அம்பானி தான் வந்து இருக்கிறதுலே வந்து வெல்த்தியான பர்சன், இந்தியாவோட வெல்த்தியான பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் he has been in the top of the list for 9 consecutive years. ஸோ 9 வருஷமாக வந்து இந்தியாவோட வெல்த்தியஸ்ட் பர்சன் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முகேஷ் அம்பானியாக தான் இருக்காங்க. ஹிஸ் டோட்டல் வெல்த் எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் 6,58,400 crore and it has grown by 73% in past 1 year. ஸோ past 1 yearலேயே வந்து 73% growth வந்து அச்சீவ் பண்ணியிருக்காரு முகேஷ் அம்பானி. ஓகே. Next question. Which public sector organization has signed with the Ministry of Power and sets its target for the year 2021? ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் பவர் கூட எந்த பப்ளிக் செக்டர் ஆர்கனைசேஷன் சைன் பண்ணியிருக்காங்க அண்ட் ஒரு பர்டிகுலர் ரேஞ்ச் ஆஃப் பவர் வந்து இந்த இயர் வந்து நம்ம 2020 to 2021 வந்து நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பப்ளிக் செக்டர் ஆர்கனைசேஷன் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் NTPC. ஓகேவா? ஸோ இவங்களோட டார்கெட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். 340 BU ஆஃப் எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷன், அப்புறம் 15 MMT ஆஃப் கோல் ப்ரொடக்ஷன் under excellent category. So it also includes other financial parameters including capex and revenue from operations. So இதெல்லாம் வந்து அவங்க வந்து டார்கெட்டாக செட் பண்ணியிருக்காங்க NTPC. Okay, next question. Which union ministry launched the CSIR Technologies for Rural Development? Option: Ministry of Science and Technology, Ministry of Education, Ministry of Agriculture and Farmer Welfare, Ministry of Rural Development. ஸோ CSIR டெக்னாலஜிஸ் ஃபார் ரூரல் டெவலப்மெண்ட் வந்து இதை வந்து எந்த மினிஸ்ட்ரி வந்து லான்ச் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ CSIR இஸ் அகெயின் ரிலேட்டட் டு கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச். CSIRனா ஸோ இட் இஸ் ரிலேட்டட் டு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஸோ இதை யார் லான்ச் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தான் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த டெக்னாலஜி வந்து it is a joint initiative of CSIR and Unnat Bharat Abhiyan and IIT Delhi and விஞ்ஞான பாரதி. ஸோ இவங்க 4 பேரும் சேர்ந்து தான் வந்து இந்த இனிஷியேட்டிவ் வந்து இந்த இதை வந்து லான்ச் பண்ணுறதுக்கு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. ஸோ இது எதுக்குன்னா இட் இன்க்ளூட்ஸ் இம்ப்ரூவ்ட் பிஹேவ் dehumidiated dryer and agricultural waste based biodegradable plates. ஸோ அக்ரிகல்ச்சர்லேருந்து வரக்கூடிய வேஸ்ட்டை வந்து வச்சு பயோடிகிரேடபிள் பிளேட்ஸ் வந்து உருவாக்குறதுக்கு, அப்புறம் டியூஹிமிஃபைட் ட்ரையர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் வந்து இந்த டெக்னாலஜிஸை வந்து இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு The RISE 2020 Global Summit is being organized by Ministry of Electronics and Information Technology along with which body? Options: Department of Science and Technology, Election Commission of India, National Election Commission for Women and Niti Aayog. ஸோ இந்த ரைஸ் 2020 குளோபல் சமிட் வந்து எந்த மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க, அவங்க யார் கூட சேர்ந்து இதை ஆர்கனைஸ் பண்ணாங்கன்றது தான் கொஷின். ஸோ இட் இஸ் வித் நித்தி ஆயோக். ஓகேவா? மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியும் நித்தி ஆயோக்கும் சேர்ந்து இந்த ரைஸ் 2020 குளோபல் சமிட்டை வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னைக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஃப்ரம் October 5th to 9th. இட் இஸ் அ விர்ச்சுவல் மோட், ஆன்லைனில் தான் வந்து இந்த குளோபல் சமிட் வந்து போயிருக்கு. ஓகேவா? ஸோ ரைஸ்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க பாருங்கள். ரெஸ்பான்சிபிள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஃபார் சோஷியல் எம்பவர்மெண்ட் 2020 தான் வந்து ரைஸ் 2020யோட ஃபுல் ஃபார்ம். ஓகே, which fintech company has launched its own mini app store? Options: PhonePe, Paytm, BharatPay and FreeCharge. ஸோ ஏதோ ஒரு ஃபின்டெக் கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட இப்போ வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர் இருக்குல்ல, அந்த மாதிரி அவங்களோட ஓன் ஆப் ஸ்டோர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எந்த ஃபின்டெக் கம்பெனி அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இட் இஸ் பேடிஎம் தான் வந்து அவங்களோட ஓன் மினி ஆப் ஸ்டோர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே,
ஸோ இது வந்து டேரெக்டாக வந்து கூகுள் ப்ளே ஸ்டோருக்கு வந்து ஒரு டைரக்ட் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? இது எதுக்காகனா the payment app was earlier temporarily removed from Google Play Store for violating developer guidelines. ஸோ கூகுள் ப்ளே ஸ்டோர் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேடிஎம் ஆப்பை வந்து அந்த கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா வயலேட்டிங் டெவலப்பர் கைட்லைன்ஸை வந்து இவங்க வந்து வயலேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேடிஎம் ஆப்பை கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்து ரிமூவ் பண்ணதுனால நீங்கள் என்ன எங்களை ரிமூவ் பண்ணுறது, நாங்களே வந்து மினி ஆப் ஸ்டோர் வந்து நாங்களே டெவலப் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பேடிஎம் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து கூகுள் ப்ளே ஸ்டோருக்கு வந்து ஒரு டைரக்டான சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். த யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் ஹஸ் பார்ட்னர்ட் வித் விச் ஃபுட் அக்ரிகேட்டர் பிளாட்ஃபார்ம் ரிகார்டிங் பிஎம் ஸ்வாநிதி ஸ்கீம். ஸோ பிஎம் ஸ்வாநிதி ஸ்கீம் வந்து ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ்க்கு லோன் கொடுக்கறதுக்காக ஸ்டார்ட் பண்ண ஒரு ஸ்கீம் சொல்லிட்டு நேற்று பார்த்தோம். ஸோ யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் வந்து எந்த ஃபுட் அக்ரிகேட்டர்ஸ் பிளாட்ஃபார்ம் கூட வந்து பார்ட்னர் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா வந்து பிஎம் ஸ்வாநிதி ஸ்கீமுக்காக வந்து பார்ட்னர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இட் இஸ் ஸ்விக்கி. ஸோ ஸ்விக்கி கூட வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் அர்பன் அண்ட் ஹவுசிங் அஃபேர்ஸ் வந்து பார்ட்னர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த ஸ்கீம் மூலயமா வந்து the street vendors will be given online access to thousands of consumers. This initiative has been launched in 5 cities. ஸோ இனிஷியலாக வந்து 5 சிட்டிஸில், அதாவது அகமதாபாத், சென்னை, டெல்லி, இண்டோர் அண்ட் வாரணாசி அதில் வந்து ஃபஸ்ட் இனிஷியலாக பைலட் பேசிஸில் வந்து இந்த இனிஷியேட்டிவ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலயமா ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ்க்கு வந்து மோர் தென் 1000 கன்சியூமர்ஸ் கிட்ட அட் அ டைமில் வந்து ஆன்லைன் ஆக்சஸ் கிடைக்கும் ஸ்விக்கி மூலயமா. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். Ramvilas Paswan entered the Guinness record for winning a parliamentary election with the highest margin from which constituency? ஸோ ராம்விலாஸ் பாஸ்வான் பார்த்திங்கன்னா அவர் வந்து பார்லிமெண்ட்ரி எலெக்ஷனை வந்து இருக்கிறதுலே வேர்ல்ட்லே வந்து ஹையஸ்ட் மார்ஜினோட வின் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து இதனால் கின்னஸ் ரெக்கார்ட் படைச்சிருக்காரு. ஸோ அவர் வந்து எந்த கான்ஸ்டியூன்சியில் வந்து போட்டி போட்டு ஜெயிச்சார் எலெக்ஷனில் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இட் இஸ் ஹாஜ்பூர். ஓகே, ஸோ அவரோட மார்ஜின் எவ்வளோன்னு சொல்லிட்டு பாருங்கள். இட் இஸ் 4.24 lakh ஓட்ஸ் வித்தியாசத்தில் வந்து இவர் வந்து ஜெயிச்சிருக்காரு. ஓகேவா? 4.24 lakh வித்தியாசத்தில் வந்து ஜெயிச்சிருக்காரு. ஓகே, ஸோ இவர் எப்போ வின் பண்ணார்னா 1977 வந்து வின் பண்ணிட்டார். ஆக்சுவலாக இப்போ வந்து அவர் இறந்துட்டார். அதனால் வந்து இந்த நியூஸ் வந்து இம்பார்ட்டண்ட். ஓகே ஓகே நெக்ஸ்ட் கொஷின். ஸோ ஹி பிலாங்ஸ் டு த ஸ்டேட் ஆஃப் பீகார். Next question. Which public sector company has been granted permission to use drones for inspection activities? So inspection activitiesக்காக நீங்கள் வந்து drones யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த பப்ளிக் செக்டர் கம்பெனிக்கு வந்து பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஃபார் அகெயின் என்டிபிசி லிமிட்டெடுக்கு தான் வந்து இந்த ட்ரோன்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கான பெர்மிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இது யார் கொடுத்தான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன் தான் வந்து இந்த ட்ரோன்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கான பெர்மிஷன் வந்து கொடுப்பாங்க. ஸோ இதுவும் வந்து கொஷினாக கேட்கலாம், ட்ரோன்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம யார்கிட்ட இருந்து பெர்மிஷன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இட் இஸ் ஃப்ரம் மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன். ஓகே, next question. As per recent study, the habit of which species has been estimated to decline by 2050 due to climate change? Options: Gangetic dolphin, Bengal tiger, Himalayan brown bear, Great Indian bustard. So climate change நால ஹேபிட்டட் ஸ்பீஷியஸ் எந்த ஹேபிட்டட் ஸ்பீஷியஸோட டிக்ளைன் வந்து 2050 வந்து டிக்ளைன் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இட் இஸ் ஹிமாலயன் ப்ரௌன் பியர். ஓகேவா? ஸோ இந்த ஸ்டடி என்ன சஜஸ்ட் பண்ணுதுன்னா adaptive planning of protected area network in the western Himalayas to conserve the Himalayan brown bear. ஸோ இப்போவே வந்து நீங்கள் ஹிமாலயன் ப்ரௌன் பியரை வந்து கன்சர்வ் பண்ணிவிடுங்க. அப்படி இல்லைனா வந்து 2050 அதோட பாப்புலேஷன் வந்து கம்ப்ளீட்டாக வந்து டிக்ளைன் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா தான் வந்து இந்த ஸ்டடியை வந்து மேட் பண்ணியிருக்காங்க. Next question. How many Indian states will have vulture conservation and breeding center as per the action plan for vulture conservation 2020-2025? So vulture conservation and breeding center வந்து எத்தனை ஸ்டேட்ஸில் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க 2020 2025குள்ளே. ஸோ இது பார்த்திங்கன்னா
இந்தியாவில் 5 ஸ்டேட்ஸில் வந்து இந்த வல்சர் கன்சர்வேஷன் வந்து கொண்டு வர போகிறாங்க. ஸோ எந்தெந்த ஸ்டேட்னு சொல்லிட்டு பார்ப்போம். இட் இஸ் இன் உத்தரப்பிரதேஷ், திரிபுரா, மகாராஷ்டிரா, கர்நாடகா அண்ட் தமிழ்நாடு. ஸோ இந்த 5 ஸ்டேட்ஸில் வந்து வல்சர் கன்சர்வேஷன் வந்து கொண்டு வர போகிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். Indigenomes that was seen in news recently is released by the laboratories of which institution? Option DRDO, CSIR, ISRO and AIMS. So indigenomes இதை வந்து இந்த laboratory எந்த laboratory வந்து இந்த indigenomes அப்படி சொல்கிறத ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஸோ இட் இஸ் பை CSIR. ஸோ கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் தான் வந்து இந்த indigenomes வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டடி படி பார்த்திங்கன்னா இட் இஸ் அ ரிப்போர்ட். அண்ட் இந்த ஸ்டடி படி பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, நியூக்ளிக் ஆசிட் ரிசர்ச் 32.23% of global variant were unique and found only in the samples sequenced from India. So 32.23% of global variants. ஸோ இவங்க வந்து உலகத்தில் இருக்க எல்லாரோட ஜீனையும் வந்து ஸ்டடி பண்ணியிருக்காங்க. அதில் வந்து 32.23% of global variant were unique அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் அது வந்து இந்தியாவில் மட்டும்தான் ஃபவுண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டும் சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு, who has suspended the vice chancellor of Delhi University, யோகேஷ் தியாகி? ஸோ டெல்லி யூனிவர்சிட்டியோட வைஸ் சான்சலரை வந்து யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் வந்து யோகேஷ் தியாகி. ஸோ அவர் வந்து ரீசெண்டாக சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அக்டோபர் மந்தில். ஸோ இந்த சஸ்பென்ஷன் வந்து யாரால் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இட் இஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஏன்னா வந்து அவங்க வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, யூனிவர்சிட்டி சான்சலர்ஸ்னால் வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவில் தான் அப்பாயிண்ட் ஆவாங்க. ஸோ அதே பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் வந்து அவங்கள ரிமூவ் பண்ணணுன்னாலும் இல்லை சஸ்பெண்ட் பண்ணணுன்னாலும் வந்து பண்ண முடியும். ஸோ இட் இஸ் டன் பை பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஓகே, next year, the birth anniversary of which national leader is being observed as Rashtriya Ekta Divas? Option Sardar Vallabhai Patel, Jawaharlal Nehru, Mahatma Gandhi and V.D. Savarkar. So, எந்த national leader? எந்த நேஷ்னல் லீடரோட பர்த் ஆனிவர்சரியை வந்து ராஷ்ட்ரிய ஏக்தா திவாஸ் அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இட் இஸ் சர்தார் வல்லபாய் பட்டேல். ஓகே, ஸோ சர்தார் வல்லபாய் பட்டேலோட பர்த் ஆனிவர்சரி என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் October 31, 2020. ஸோ இந்த 2020 அவரோட 145th பர்த் ஆனிவர்சரி வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் இந்தியன் ஹோம் மினிஸ்டராக இருந்திருக்காரு. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் ஆனப்போ நம்ம இந்தியா வந்து வேரியஸ் ஸ்டேட்ஸாக வந்து பிரிஞ்சு கிடந்ததா. ஸோ அதை வந்து ஒரு யூனியன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வரதுக்கான காரணம் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஃபர்ஸ்ட் ஹோம் மினிஸ்டர் சர்தார் வல்லபாய் பட்டேல் தான். ஸோ அதுக்காக தான் வந்து ராஷ்ட்ரிய ஏக்தா திவாஸ்னா லைக் கண்ட்ரி இஸ் ஒன், அப்படி யூனியன் ஆஃப் இந்தியா அப்படின்றது தான் அதுக்கு மீனிங். ஸோ அந்த திவாஸ் வந்து இவரோட பர்த் ஆனிவர்சரி அப்போ வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அண்டு இவருக்காக தான் வந்து ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். வாட் இஸ் த தீம் ஆஃப் தி மொபைல் அப்ளிகேஷன் லான்ச்டு பை Delhi to bring population causing activities to the government's notice? ஸோ டெல்லி கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பாப்புலேஷன் காசிங் ஆக்டிவிட்டீஸை பற்றி நீங்கள் வந்து கவர்மெண்ட் கிட்ட சொல்லணுன்னா நீங்கள் வந்து இந்த மொபைல் அப்ளிகேஷன் மூலயமா சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொபைல் அப்ளிகேஷன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மொபைல் அப்ளிகேஷன் நேம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் க்ரீன் டெல்லி. ஓகே, next state news related questions பார்ப்போம். India's first dragonfly fossil was found in which state recently? Option Uttar Pradesh, Andaman Nicobar, Jharkhand and Madhya Pradesh. ஸோ இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ட்ராகன் ஃப்ளை ஃபோசில் வந்து ட்ராகன் ஃப்ளையோட ஃபோசில் வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த ட்ராகன் ஃப்ளை ஃபோசில் வந்து எந்த இடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இட் இஸ் இன் ஜார்க்கண்டில் தான் வந்து இந்த ட்ராகன் ஃப்ளை ஃபோசில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதோட ஏஜ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் 2 மில்லியன் இயர்ஸ் ஓல்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ ட்ராகன் ஃப்ளை இஸ் அபவுட் 3 சென்டிமீட்டர் லாங் அண்ட் ஹாஸ் அ விங் ஸ்பேன் ஆஃப் 2.5 சென்டிமீட்டர். ஸோ இது வந்து ப்ரிமேரியன் எராவை சேர்ந்த ஒரு ஃபோசில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே, ப்ரிமேரியன் எரானா வந்து 300 மில்லியன் இயர்ஸ் அகோ. ஓகேவா?
Okay, next, which state or union territory is the Kardungla Pass located? Option Ladakh, Jammu and Kashmir, Sikkim, Arunachal Pradesh. So எந்த state or union territoryல வந்து இந்த Kardungla Pass வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. So it is in the state of Ladakh. So இங்க வந்து Leh district, Ladakhல இருக்க Leh districtல தான் வந்து இது இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. So it is serving as the gateway to Shiok and Nubra Valley. The pass is strategically important since it is used to carry supplies to Siachen glaciers. So Siachen glaciers, it is the world's one of the world's coolest place. So அங்க வந்து temperature எப்பயுமே வந்து -0 degree Celsius 0 degree Celsius ஓட கம்மியா தான் இருக்கும். So அங்க பாத்தீங்கன்னா sometimes it will reach up to 80 degree -80 degree Celsius also. So அங்க வந்து திங்ஸ் எல்லாம் கேரி பண்ண அங்கே வந்து சோல்ஜர்ஸ் எப்பயுமே இருப்பாங்க பிகாஸ் இட் இஸ் சைனா பார்டர். ஸோ அங்கே வந்து சோல்ஜர்ஸ் எப்பயுமே இருப்பாங்க. ஸோ அங்கே வந்து திங்ஸை வந்து கேரி பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய அந்த பாஸ் எதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் கார்டுங்லா பாஸ். ஸோ இது வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலி ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் இட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி மெயின்டைன் பை பார்டர் ரோட் ஆர்கனைசேஷன். ஓகே, next question, which company has launched the indigenous variety of calcium nitrate and boronated calcium nitrate? Option SPIC, Fertilizer Corporation of India, Vedanta Chemicals and Gujarat State Fertilizer and Chemicals India Limited. ஸோ இந்த கால்சியம் நைட்ரேட் அண்ட் போரோனேட்டட் கால்சியம் நைட்ரேட் அவங்க வந்து இண்டிஜீனியஸாக வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. அது வந்து எந்த கம்பெனி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இட் இஸ் குஜராத் ஸ்டேட் ஃபர்டிலைசர் அண்ட் கெமிக்கல் இந்தியா லிமிடெட் தான் வந்து இந்த கால்சியம் நைட்ரேட் அண்ட் போரோனேட்டட் கால்சியம் நைட்ரேட்டை வந்து இண்டிஜீனியஸாக வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து இந்தியாவில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த டைம் தான் இப்போ தான் வந்து இந்த கம்பெனி தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இதை வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ கால்சியம் நைட்ரேட் பற்றி பார்க்கணுன்னா இட் இஸ் வெரி சால்யூபிள் காம்போனன்ட் அண்ட் இட் இஸ் வைட்லி யூஸ்ட் இன் ஃபர்டிகேஷன். ஓகேவா, and it is also used for waste water treatment. So waste water treatment, waste water வந்து ட்ரீட் பண்ணி திருப்பி ரீயூஸ் பண்ணுறதுக்கும் இந்த வந்து இந்த கால்சியம் நைட்ரேட்டை வந்து யூஸ் பண்ணலாம். அப்புறம் இட் இன்க்ரீஸ் த ஸ்ட்ரென்த் ஆஃப் சிமெண்ட். ஓகேவா, அடுத்தது போரோனேட்டட் கால்சியம் நைட்ரேட் பற்றி பார்க்கணும்னா இட் இஸ் அகெயின் வாட்டர் சால்யூபிள் ஃபர்டிலைசர் which contain high quality macro and essential nutrients. Next, 24th question, which Indian state or union territory has launched हाथ दोनों रोके कोरोना कैंपेन? ஓகேவா, ஹாத் டோனோ ரோக்கே கொரோனா ஹேண்ட் வாஷ் வந்து எல்லாம் ரெகுலராக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுற கேம்பெயின் தான் இந்த ஹாத் டோனோ ரோக்கே கொரோனா கேம்பெயின். ஸோ இது எந்த ஸ்டேட்னு கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ் அண்ட் பீகார். ஸோ எந்த ஸ்டேட்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் இன் த ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ். ஸோ உத்தரப்பிரதேஷோட சீஃப் மினிஸ்டரான யோகி ஆதித்யநாத் தான் வந்து இந்த ஹாத் டோனோ ரோக்கே கொரோனா வந்து லான்ச் பண்ணியிருப்பார். ஸோ குளோபல் ஹேண்ட் வாஷிங் டேயில் வந்து இந்த கேம்பெயின் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, next, the Asian Development Bank is to provide $346 million loan for power supply to rural agriculture in which state? So ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் என்ன பண்ணுறாங்கன்னா ஏதோ ஒரு இந்தியன் ஸ்டேட்டில் வந்து ரூரல் அக்ரிகல்ச்சரலுக்காக பவர் சப்ளை கொடுக்கறதுக்காக $346 million வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அது எந்த ஸ்டேட்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் த ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின், கோல்கண்டா ஃபோர்ட் வந்து எந்த ஸ்டேட்டில் இருக்குது, எந்த சிட்டியில் இருக்குன்றது தான் கொஷின். ஆப்ஷன்ஸ் அம்ரிஸ்டர், ஜான்சி, ஹைதராபாத் அண்ட் அயோத்தியா. ஸோ இட் இஸ் இன் த சிட்டி ஆஃப் ஹைதராபாத். ஓகே, த டிவாஸ்டேட்டிங் ரெயின் ஓவர் ஹைதராபாத் இஸ் இன் த ரீசன்ட் பாஸ். ஸோ இந்த அக்டோபர் மந்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து மான்சூன் சீசன். ஸோ அப்போ பெஞ்ச அடமழையில் வந்து இந்த 500-year-old கோல்கண்டா ஃபோர்ட்டை வந்து டேமேஜ் பண்ணிடுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த ரெயின். ஸோ அதனால தான் வந்து இது வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த ஹைதராபாத் இட் இஸ் அன் இயர்லி கேபிட்டல் ஆஃப் குதுப் ஷாஹி டைனஸ்டி. ஸோ குதுப் ஷாஹி டைனஸ்டியோட கேபிட்டலாக வந்து இருந்திருக்குது. ஓகே, next, PM Modi inaugurated Ganga Avlokan, the first museum on Ganga on which city? So கங்காவை பற்றி ஃபர்ஸ்ட் மியூசியம் அதோட நேம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் கங்கா அவ்லோகான். ஸோ அந்த மியூசியம் வந்து எந்த சிட்டியில் வந்து PM மோடி இனாக்ரேட் பண்ணியிருக்காங்கன்றது தான் கொஷின். ஆப்ஷன்ஸ் ஹூப்ளி கர்நாடகா, ஹரித்வார் உத்தராகண்ட், சிராமூர் ஹிமாச்சல் பிரதேஷ் அண்ட் மகாராஜ்கங் உத்தரப்பிரதேஷ். ஸோ எந்த சிட்டிலன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் இன் தி சிட்டி ஆஃப் ஹரித்வார் உத்தராகண்ட். ஸோ உத்தராகண்டில் இருக்கக்கூடிய ஹரித்வாரில் தான் வந்து இந்த கங்கா அவ்லோகான்ற
ஃபர்ஸ்ட் மியூசியம் வந்து கங்காவை பற்றின ஃபர்ஸ்ட் மியூசியமை வந்து பிஎம் மோடி இனாக்ரேட் பண்ணியிருப்பார். நெக்ஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் கொஷின் பார்ப்போம். தி ஃபவுண்டேஷன் ஸ்டோன் ஆஃப் சென்டர் ஃபார் டிசபிலிட்டி ஸ்போர்ட்ஸ் வாஸ் லே டவுன் இன் விச் சிட்டி? ஸோ பேரா ஒலிம்பிக்ஸ் பேரா ஸ்போர்ட்ஸில் வந்து நம்ம இந்தியா வந்து ஷைன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்டர் ஃபார் டிசபிலிட்டி ஸ்போர்ட்ஸ் வந்து ஃபவுண்டேஷன் ஸ்டோன் லே பண்ணியிருக்காங்க. ஸோ அது எங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் இன் குவாலியர், மத்திய பிரதேஷில் தான் வந்து இந்த சென்டர் ஃபார் டிசபிலிட்டி ஸ்போர்ட்ஸ் வந்து ஃபவுண்டேஷன் ஸ்டோன் லே பண்ணியிருக்காங்க. ஓகே, who has been selected as the 2019-2020 AIFF Men's Footballer of the Year? ஸோ ஆல் இந்தியா ஃபுட்பால் ஃபெடரேஷனோட மென்ஸ் ஃபுட்பாலர் ஆஃப் த இயர் அப்படி சொல்லிட்டு யாரை சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள். இட் இஸ் குர்பீத் சிங் சந்து. ஓகேவா, குர்ப்ரீத் சிங் சந்து அவள் தான் வந்து மென்ஸ் ஃபுட்பாலர் ஆஃப் த இயர் அப்படி சொல்லிட்டு ஆல் இந்தியா ஃபுட்பால் ஃபெடரேஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு அதே ஆல் இந்தியா ஃபுட்பால் ஃபெடரேஷனோட விமென்ஸ் ஃபுட்பாலர் ஆஃப் த இயர்னு சொல்லிட்டு யாரை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இட் இஸ் Sanju Yadav. Okay, she is Sanju Yadav and she has been selected as the All India Football Federation Women's Player of the Year. Okay, international news related question பார்ப்போம். India is to set up a high level monitoring committee with which nation to review projects implemented and with LOC provided by India. ஸோ நம்ம வந்து லைன் ஆஃப் கிரெடிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் கிரெடிட் வந்து கொடுப்போம். அது வந்து லோன் மாதிரி தான். ஸோ அந்த பர்டிகுலர் கண்ட்ரிக்கு வந்து நம்ம லோன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்க வந்து நம்ம கூட சேர்ந்து ஹை லெவல் மானிட்டரிங் கமிட்டி வந்து செட் பண்ண போகிறாங்க. ஸோ அது வந்து எந்த நேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இட் இஸ் வித் பங்களாதேஷ். ஓகேவா. Okay, next question போயிடலாம். Next question, India announced establishing a green strategic partnership with which country? ஸோ நம்ம வந்து ஏதோ ஒரு கண்ட்ரி கூட green strategic partnership வந்து மேட் பண்ண போகிறோம். ஸோ அது எந்த கண்ட்ரி கூட அப்படின்றது தான் கொஷின். ஸோ இட் இஸ் வித் டென்மார்க். ஓகே, ஸோ டென்மார்க் கூட தான் வந்து நம்ம க்ரீன் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் வந்து மேட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து எதுக்காகன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் எக்ஸிஸ்டிங் ஜாயிண்ட் கமிஷன் ஃபார் கோஆப்ரேஷன் இன் வேரியஸ் ஃபீல்ட்ஸ் இன்க்ளூடிங் பாலிட்டிக்ஸ், எனர்ஜி, என்விரான்மெண்ட் அண்ட் எஜுகேஷன். ஸோ இது எல்லா ஃபீல்டுமே வந்து ஒரு கோஆப்ரேஷன் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக எஸ்டாப்ளிஷ் ஆனது தான் இந்த க்ரீன் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப். ஓகே, next question, which country hosted the historic 4th World Conference on Women? So 4th World Conference on Women வந்து எந்த country host பண்ணுச்சுன்னா it is China. So 1955 in the 4th Conference on Women was convened by United Nations during September 1995 பீஜிங்கில் தான் வந்து இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. So the 25th anniversary of the 4th World Conference on Women was recently organized. So 2020 ஓட 25 years ஆகிருது அந்த வேர்ல்டு 4th Women Conference வந்து நடந்து. ஸோ அதனால் வந்து இம்பார்ட்டன்ட். ஓகேவா. ஸோ யூனியன் விமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட் மினிஸ்டர் ஸ்மிருதி இரானி வந்து இந்த கான்ஃபரன்ஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து எதை பற்றி ஹைலைட் பண்ணியிருக்காங்கன்னா நேஷ்னல் நியூட்ரிஷன் மிஷனை வந்து ஹைலைட் பண்ணி பேசியிருக்காங்க. Next, which technology company has renamed its business software package as Workspace? Option Microsoft, Google, IBM and Soha. ஸோ எந்த கம்பெனி வந்து அவங்களோட பிஸ்னஸ் சாஃப்ட்வேர் பேக்கேஜை வந்து ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரீநேம் பண்ணியிருக்காங்கன்றது தான் கொஷின். ஸோ இட் இஸ் கூகுள். ஓகே, ஸோ அந்த அவங்களோட பிஸ்னஸ் சாஃப்ட்வேர் பேக்கேஜில் வந்து சம் நியூ ஃபியூச்சர்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டகிரேஷன் ஆஃப் வீடியோ சேட்ஸ் அண்ட் வித் கோ ஒர்க்கர்ஸ் அண்ட் அதர்ஸ். ஸோ வீடியோ சேட்ஸ் வந்து பண்ணுற மாதிரி. ஸோ இப்போ வந்து எல்லாமே வந்து ஆன்லைன் மோடில் எல்லாமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதை வந்து ஹெல்ப் பண்ணணும், அதை வந்து பெனிஃபிட் பண்ணுற விதமாக இவங்க வந்து இந்த பிஸ்னஸ் சாஃப்ட்வேர் பேக்கேஜில் வந்து வீடியோ சேட்லாம் பண்ணுற மாதிரி ஒரு நியூ ஃபியூச்சர் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஆட் பண்ணிவிட்டு அந்த பேக்கேஜ்க்கு வந்து ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு புது நேமும் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, which institution has estimated that over 150 million people are likely to be in extreme poverty by 2021? So 2021 படி அப்போ வந்து 150 million people, அதாவது 15 crores people வந்து எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டியில் வந்து வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் வேர்ல்டு பேங்க். ஓகே, ஸோ இது எதனாலனா டியூ டு கொரோனா வைரஸ் பேண்டமிக்னால அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே,
Next question, the Sitwe port at Myanmar which is being financed by India is part of which project? So Sitwe port வந்து எங்க இருக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா first of all it is in Myanmar. So அது வந்து நாம தான் வந்து finance பண்றோம். அந்த போர்ட் வந்து எந்த ப்ராஜெக்ட் கீழே வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இட் இஸ் காலாடன் மல்டி மோடல் டிரான்ஸ்போர்ட் ப்ராஜெக்ட். ஓகேவா? ஸோ நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸையும் அடுத்தது நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸை வந்து ஏஷியான் கண்ட்ரீஸ் கூட வந்து இணைக்கணுன்றதுக்காக கொண்டு வந்த ஒரு ப்ராஜெக்ட் தான் வந்து ஈஸ்டர்ன் இந்தியாவையும் நார்த் ஈஸ்டர்ன் இந்தியாவையும் வந்து இணைக்கணும், அதாவது ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ் கூட வந்து இணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வர ப்ராஜெக்ட் தான் இந்த காலடான் மல்டி மாடல் ப்ராஜெக்ட். ஸோ அது கீழே வந்து சித்வே போர்ட் வந்து நம்ம மியான்மரில் கட்டுறதுக்காக நாம் இந்தியா வந்து ஃபினான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு, விச் ஆர்கனைசேஷன் ஹாஸ் ரிலீஸ் தி 2020 ஸ்டேட் ஆஃப் கிளைமேட் சர்வீஸ் ரிப்போர்ட்? ஆப்ஷன் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன், வேர்ல்டு மெட்ராலஜிக்கல் ஆர்கனைசேஷன், யூனிசெஃப், வேர்ல்ட் ஃபுட் ஆர்கனைசேஷன். ஸோ 2020 ஸ்டேட் ஆஃப் கிளைமேட் சர்வீஸ் ரிப்போர்ட் இதை வந்து யார் ரிலீஸ் பண்ணான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் வேர்ல்டு மெட்ராலஜிக்கல் ஆர்கனைசேஷன் தான் வந்து இந்த 2020 ஸ்டேட் ஆஃப் கிளைமேட் சர்வீஸ் ரிப்போர்ட் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இட் ஹாஸ் வார்ன்ட் த நம்பர் ஆஃப் பீப்புள் It has warned that the number of people of who need international humanitarian help could rise by 50% by 2020 when compared to 2018. So 2018 கம்பேர் பண்ணக்குள்ள 2030 பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஹியூமானிட்டேரியன் ஹெல்ப் வேணும் அப்படின்னு கேட்கக்கூடிய மக்கள் வந்து 50% வந்து அதிகமாக ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு, க்ரோ, நரிஷ், சஸ்டைன் together our action or our future is the theme of which special day celebrated on October 16. So October 16ல செலிப்ரேட் பண்ணக்கூடிய செலிப்ரேட் பண்ணக்கூடிய எந்த டேவோட தீம் வந்து இந்த க்ரோ, நரிஷ், சஸ்டைன் டுகெதர் அவர் ஆக்ஷன்ஸ் ஆர் அவர் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய தீம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இட் இஸ் ஃபார் வேர்ல்ட் ஃபுட் டே. ஓகே, ஸோ வேர்ல்ட் ஃபுட் டே தான் வந்து October 16 வந்து செலிப்ரேட் எவ்ரி இயர் வந்து அப்சர்வ் பண்ணுறோம். ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் குட் ஃபுட் அண்ட் நியூட்ரிஷனோட அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக இந்த வேர்ல்ட் ஃபுட் டே வந்து நம்ம வந்து அப்சர்வ் பண்ணுறோம். ஸோ அதோட தீம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா க்ரோ, நரிஷ், சஸ்டைன் டுகெதர் அவர் ஆக்ஷன்ஸ் ஆர் அவர் ஃபியூச்சர் அப்படின்றது தான் இந்த வேர்ல்ட் ஃபுட் டேவோட தீம். ஓகே, நெக்ஸ்ட்டு, இந்தியா சைன் பேசிக் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் கோஆப்ரேஷன் அக்ரிமெண்ட் வித் விச் கண்ட்ரி? ஆப்ஷன் ரஷ்யா, ஃப்ரான்ஸ், யுனைடெட் ஸ்டேட்ஸ் அண்ட் பிரேசில். டியூரிங் த இது பார்த்தீங்கன்னா ஸோ எந்த கண்ட்ரியோட பேசிக் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் கோஆப்ரேஷன் அக்ரிமெண்ட் வந்து இந்தியா சைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் வித் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. ஸோ இப்போ வந்து ரீசெண்டாக 2+2 டைலாக் வந்து இந்தியாவுக்கும் யுனைடெட் ஸ்டேட்ஸ்க்கும் நடுவில் வந்து நடந்திருக்கும். ஸோ அந்த 2+2 டைலாக்ல வந்து இந்த பேசிக் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் கோஆப்ரேஷன் அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஷின், விச் ஆர்கனைசேஷன் ரிலீஸ் தி குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரெண்ட்ஸ் மானிட்டர் ரிப்போர்ட்? ஆப்ஷன்ஸ் WTO, UNCTAD, IMF and World Economic Forum. ஸோ யார் வந்து குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரெண்ட் மானிட்டரை வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் UNCTAD. ஓகேவா? ஸோ இவங்க தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ரிப்போர்ட் படி பார்த்தீங்கன்னா குளோபல் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஃப்ளோஸ் fell 49% in the first half of 2020 compared to 2019. ஸோ FDI வந்து ஆல் ஓவர் தி வேர்ல்ட் பார்த்திங்கன்னா 49% வந்து ஃபாலோ ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எதனாலனா அகெயின் இட் இஸ் டியூ டு COVID-19. ஓகே, next, the Union Cabinet has approved for cooperation with which country in the field of information and communication technology? Option Sri Lanka, Bangladesh, Japan and Australia. ஸோ இந்த ஃபீல்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜியில் எந்த கண்ட்ரி கூட வந்து கோஆப்ரேஷன் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூனியன் கேபினெட் அப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னா இட் இஸ் வித் ஜப்பான். ஓகேவா? ஸோ இது வந்து எது இந்த கோஆப்ரேஷன் வந்து எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 5G நெட்வொர்க்கிங், அப்புறம் வந்து டெலிகாம் செக்யூரிட்டி, அப்புறம் சப்மரைன் கேபிள் அண்ட் அமாங் அதர்ஸ். ஸோ சப்மரைன் கேபிள்னால் வந்து அண்டர் வாட்டரில் வந்து கேபிள், ஆப்டிக் ஃபைபர் கேபிள் பாஸ் பண்ணி அது மூலயமா வந்து அங்கே இருக்க பீப்புளுக்கு வந்து நெட்வொர்க் ஃபெசிலிட்டிஸ், இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறதுக்காக. ஸோ அந்தமான் நிக்கோபார்லாம் இப்போ வந்து மெயின்லேண்ட் இந்தியாவிலேருந்து அந்தமான் நிக்கோபாருக்கு வந்து இந்த ஆப்டிக்கல் ஃபைபர் கம்யூனிகேஷன் வந்து பாஸ் ஆகுது. அண்டு 5G நெட்வொர்க்காகவும் அப்புறம் டெலிகாம் செக்யூரிட்டிக்காகவும் இந்த கோஆப்ரேஷன் வந்து நம்ம சைன் பண்ணியிருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, which typhoon has recently hit Vietnam killing over 35 people?
ஆப்ஷன்ஸ் மொலாவே, மேசக், ஹேஷன் அண்ட் நவுல். ஸோ இது பார்த்திங்கன்னா எந்த டைஃபூன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் மொலாவே. ஓகே next question, what is the name of the report released by UK India Business Council? Option UK India Report 2020, Doing Business in India Report 2020, Ease of Doing Business Report 2020 and India International Business Report 2020. ஸோ இது பார்த்திங்கன்னா டூயிங் பிஸ்னஸ் இன் இந்தியா ரிப்போர்ட் 2020. ஸோ யூகே வந்து ஜென்ரலாகவே நம்மளை ஐ மீன் 18th century 15th centuryலேருந்தே பார்த்திங்கன்னா அவங்க வந்து இங்கே பிஸ்னஸ் பர்பஸ்க்காக தானே வந்திருக்காங்க. ஸோ அதை பற்றின சொல்லக்கூடிய ஒரு ரிப்போர்ட் தான் இது. இப்போது ரீசெண்டாக வந்து இந்தியா கூட யூகேவோட பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ டூயிங் பிஸ்னஸ் இன் இந்தியா ரிப்போர்ட் 2020 தான் வந்து யூகே இந்தியா பிஸ்னஸ் கவுன்சில் வந்து ரிலீஸ் பண்ண ரிப்போர்ட்டோட நேம். ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ரிலேட்டட் கொஷின் பார்ப்போம். பம்லா வேர் தி Jogindar War Memorial has been inaugurated is located in which state? ஸோ ஜோகிந்தார் வார் மெமோரியல் வந்து பம்லாவில் வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து எந்த ஸ்டேட்டில் இருக்குன்னு கேட்குறாங்க. இட் இஸ் இந்த ஸ்டேட் ஆஃப் அருணாச்சல் பிரதேஷ். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பேட்டில் ஆஃப் தோப்பெங்லா அப்படின்றது வந்து October 23, 1962 வந்து நடந்திருக்கும். ஸோ அதில் சர்வ் பண்ண சிக்கிம் ரெஜிமெண்ட்காக வந்து கேலண்ட்ரி அவார்ட்ஸ் வந்து பரம்வீர் சக்ரா அவார்டு வந்து கொடுத்துருப்பாங்க அவங்க சாக்ரிஃபைஸ்க்காக. ஸோ அவங்களோட ரிமெம்பரன்ஸ்க்காக தான் வந்து இந்த ஜோகிந்தர் வார் மெமோரியலும் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பம்லா வந்து அருணாச்சல் பிரதேஷில் இருக்குது. ஸோ அந்த பம்லாவில் தான் வந்து இந்த ஜோகிந்தர் வார் மெமோரியல் வந்து இனாக்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, which defense force would hold a 4-day commanders conference on October 2020? Option Indian Navy, Indian Air Force, Indian Coast Guard and Indian Army. So 4-day commanders conference வந்து யார் ஹோல்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இட் இஸ் இந்தியன் ஆர்மி. ஓகேவா? ஸோ இது வந்து பைஆனுவல் ஈவெண்ட். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு India held a webinar along with which country to boost defense production and exports? Option Brazil, Japan, UAE and Singapore. ஸோ எந்த கண்ட்ரி கூட வந்து வெபினார் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கு இந்தியான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எதுக்காகனா டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்காக. இட் இஸ் வித் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் கூட தான் வந்து நம்ம வெபினார் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் ரெண்டு கண்ட்ரியில் இருக்க மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து 2 பேரும் வந்து இந்த வெபினாரில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. Okay, next miscellaneous questions. 47th, after Singapore Changi Airport, which airport has bagged the second position in Safe Traveler Barometers list globally on COVID-19 related safety protocol? So safe இந்த கோவிட்-19 வந்து சேஃபாக ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேஃப் ட்ராவல் பேரோமீட்டர் லிஸ்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா சிங்கப்பூரோட சாங்கி ஏர்போர்ட் வந்து ஃபர்ஸ்ட் பெஸ்ட் டு ட்ராவல் அப்படி சேஃபஸ்ட்டு ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவார்டு வாங்கியிருக்கு. ஸோ செகண்ட் பிளேஸில் எது இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம டெல்லி இந்திரா காந்தி ஏர்போர்ட் தான் வந்து செகண்ட் பிளேஸில் வந்து சேஃபஸ்ட் ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவார்ட் வாங்கியிருக்காங்க. ஓகே, next, which state has been ranked the best in the Anemia Mukt Bharat Index? Option Haryana, Assam, Gujarat, Himachal Pradesh. So anemia mukt, so இதை வந்து அனிமியா வந்து கம்ப்ளீட்டாக வந்து இல்லாமல் நம்ம கண்ட்ரியில் வந்து இல்லாமல் எலிமினேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்ட்ரி நிறையா ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்ருக்கு. ஸோ அதில் பெஸ்ட் பர்ஃபார்மிங் ஸ்டேட் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஹரியானா. ஓகே, next question, which state has launched the Mo Bidyut portal and app to facilitate electricity consumer in the state? ஸோ Mo Bidyut எதுக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எலக்ட்ரிசிட்டி நம்ம தமிழ்நாட்டில் வந்து எலக்ட்ரிசிட்டி போர்ட்டல் ஆப் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி ஒடிஷாவில் இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரிசிட்டி கன்சியூமர்ஸ்க்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஆப் தான் வந்து இந்த Mo Bidyut போர்ட்டல். ஸோ அது வந்து இட் இஸ் லான்ச்ட் பை த ஸ்டேட் ஆஃப் ஒடிஷா. ஓகேவா? ஸோ மோ அப்படின்னு சொல்லிட்டு வந்தாலே அது வந்து கண்டிப்பாக ஒடிஷா ஸ்டேட்டோட ஆப்பாக தான் இருக்கும். அண்ட் நிறைய யோஜனாஸ் கூட வந்து ஒடிஷா ஸ்டேட் லான்ச் பண்ணுறது மோ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஸோ மோன்னு வந்தாலே நீங்கள் வந்து கண்ண மூடிட்டு கண்டிப்பாக ஒடிஷா தான் ஆன்சர்னு சொல்லிட்டு போடலாம். ஸோ ஃபைனல் கொஷின் ஆஃப் த டே, விச் கண்ட்ரி வில் ரிமைன் ஆன் தி கிரே லிஸ்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ்? ஆப்ஷன் ஜப்பான், ஃபின்லாண்ட், ஆஸ்திரேலியா அண்ட் பாகிஸ்தான். ஸோ எந்த கண்ட்ரி வந்து கிரே லிஸ்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸில் இருக்குதுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அகெயின் இட் இஸ் பாகிஸ்தான் தான் வந்து இன்னும் வந்து கிரே லிஸ்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸோட கிரே லிஸ்ட்டில் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ ஹோப் யூ ஆல் லைக் தி செஷன். ஸோ தேங்க்யூ ஆல். ஸோ நாளைக்கு வந்து செப்டம்பர் கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம்.